ஜென்மத்தில் உங்கள் ராசியிலே நீங்கள் குருவோட வீடாக இருந்தாலும் நேர்மை நீதிக்கு கட்டுப்பட்டு வந்து உங்கள் இடத்துலையே சுக்கரன் உச்சமாகின்றார். உங்கள் ராசியை சுக்கரன் உச்சமாக இருக்கின்றது. இதுக்கப்புறம் என்ன நண்பர்களே, உங்களுக்கு 7 சனி பாதிப்புனால் தோண்டு மனம் செயல் இதில் எல்லாம் தோண்டு போய் வேலை பழு எல்லாத்துலையும் என்னடா ஒரு விரக்தி, ஒரு வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு தவிச்சிட்டு இருந்து இதுவும் வந்து விட்டது. 130 நாட்கள் உங்களுக்கு சுக்கரன் அடித்து தூள் கலப்ப போகின்றார். உங்களுடைய கடனெல்லாம் அடைய போகின்றது. வெளிநாட்டு யோகங்கள் வரப்போகிறது. கண்டிப்பாக வெளிநாட்டு மண்ணை மிதிப்பீர்கள். ஆகவே ஜென்மத்தில் சுக்கரன் இருப்பது என்பது சுகபோகமான வாழ்க்கை விடும். இடமாற்றம் நல்ல புது என்ன சார் நேற்று அதை என்ன பண்ணால் கூட நேரம் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிராண்டட் செட் போட்டு ட்ரெஸ்ஸாக குவிக்கிறீங்க, ஆபரணமாக வாங்கி குவிக்கிறீங்க, வாழ்க்கையே மாறிடுச்சு. ஒரு ஜெகதளமாக பிரதிபலிக்கக்கூடிய சனியோட மந்தநிலை மாதிரி ஒரு ஒளி பொருந்திய ஒரு மனிதனாகவும் ஒரு அற்புதம் இருக்குது. லாட்ரி யோகம், வெளிநாட்டு யோகங்கள், திருமண யோகம் மற்றும் ஜென்மத்தில் குரு சுக்கரன் இருக்கிறதுனால சினிமா துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உயரத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். துவண்டு போய் 7 சனிலேருந்து அரசியல் விட்டு ஒதுங்கி போனவர்கள்லாம் திரும்பி கூப்பிட்டு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை உண்மை நண்பர்களே. ஆகவே இந்த சுக்கிர பயிற்சி மீனராசி நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி மேல் வெற்றி குவிக்க உங்களை ஆசீர்வதிக்கின்றனர்.